திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் கணவன் கண்முன்னே மனைவி துடிதுடித்து பலியான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. விபத்திற்கு அரசு பேருந்து ஓட்டுநரின் அலட்சியமே காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முஹைதீன் பிச்சை வழங்க கேட்கலாம். முஹைதீன், வணக்கம். இந்த ஓட்டுநர் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரம் என்ன? திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அடுத்த கோட்டூர் மேலகண்டமங்கல கிராமத்தை சேர்ந்தவர் இளங்கோவன். இவர் சுமை தூக்கும் தொழிலாளி. இவரும் அவரது மனைவி சரணியாங்கிறவங்க கடந்த 28ஆம் தேதி ஒரு இருசக்கர வாகனத்துல ஊர்ல இருந்து புறப்பட்டு முத்துப்பேட்டை அடுத்துள்ள செம்பராங்காடு கிராமத்தில் உள்ள கருப்பசாமி கோயிலுக்கு சாமி கும்பிட்டு வீடு திரும்புறாங்க. அவர் முத்துப்பேட்டை வழியா போயிட்டு இருக்கல முத்துப்பேட்டை கொய்யா முக்கம் அப்படிங்கிற ஒரு பகுதி கிட்டின பின்னாடி வந்த ஒரு அரசு பேருந்து இருசக்கர வாகனத்தை மேல மோதிடுது. இதுல பின்னாடி அமர்ந்திருந்த சரணியா இருசக்கர வாகனத்தை சிக்கி கணவன் கண்மனையை துடித்து இறந்துடுறாங்க. இச்சம்பவம் பாத்தீங்கன்னா முத்துப்பேட்டையில பெரிய பரபரப்பாக இருந்தது, பெரிய சோகத்தையும் ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில அப்பகுதியில் இருந்த சிசிடிவி கேமரா காட்சி தற்பொழுது வெளியாகி மக்களை அதிர்ச்சி அடைத்துள்ளது. இதுல பாத்தீங்கன்னா இளங்கோவன் சரணியா தம்பதி சென்ற இருசக்கர வாகனம் ஒரு காரின் பின்பகுதியில் செல்கிறது. பின்னால் வந்த ஒரு அரசு பேருந்து பாத்தீங்கன்னா வேண்டுமென்றே மோதுவது போன்ற இருசக்கர வாகனத்தை பின்தொடர்ந்தே செல்கிறது. கடைசி வரை பேருந்து வேகத்தை குறைக்காத அதன் டிரைவர் முதலில் பின்பகுதியில் அமர்ந்திருந்த சரணியா மீது இடிக்கிறார். பின்னர் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து இருசக்கர வாகனம் மீது முழுவதுமாக மோதுகிறார். இதில் பின்பகுதியில் அமர்ந்திருந்த சரணியா முதலில் பேருந்து அடியில் சிக்கி பின்பகுதி சக்கரத்தில் செல்லுகிறார். அதுல பாத்தீங்கன்னா கணவர் இளங்கோவன் முன்பகுதி சக்கரத்தில் ஒரு நொடியில் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி வெளியேறுகிறார். இப்படி காட்சிகள் தெளிவாக பதிவாகியுள்ளது. இதில் பாத்தீங்கன்னா விபத்து நடந்த துவங்கிய முதல் விபத்து நடந்த கடைசி கட்டம் வரை பேருந்து வேகத்தை அதன் டிரைவர் குறைக்கவே இல்லை. டிரைவர் வேகத்தை குறைக்காத காரணம் என்ன? பேருந்து முன்பகுதியில் இருசக்கர வாகனம் சென்று கொண்டிருக்கும் போதே எப்படி கவனக்குறைவாக ஒரு டிரைவர் பேருந்து ஓட்ட முடியும்? அப்படி வேண்டுமென்றே மோதினாரா அல்லது விபத்து நடந்து கொண்டிருந்த போது அப்போது நின்ற சிலர் சத்தம் போட்டுள்ளனர். ஆனால் சில கால வாங்காத பேருந்து ஓட்டுநர் அந்த பின்னோக்கியே சென்று அப்படி பேருந்து ஓட்டுநர் ஏன் இப்படி நடந்து கொண்டார் என மக்கள் மத்தியில் பல்வேறு கேள்விகள் எழுப்பியுள்ளது. ஏன் இதோட பேருந்து ஓட்டுநர் அலட்சியத்துக்கு காரணம் என்ன என்பதையும் மக்கள் அடுக்கடுக்கான கேள்வி எழுப்பியுள்ளனர். இந்த நிலையில இந்த சிசிடிவி காட்சி முத்துப்பேட்டை சமூக வலைதளத்திலையும் வெளியாகி பரபரப்பாகியுள்ளது. இந்த சிசிடிவி காட்சியை கொண்டு தற்பொழுது காவல்துறை மேலும் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி முஹைதீன்.